ஒரு சந்தேகம் கேளு கண்மணி, அது தீரும்படி பதிலை எனக்கு சொல்லு அம்மணி. காதல் செய்த பின்னே கல்யாணம் செய்வதா, இல்ல கல்யாணம் செய்த பின்னே காதல் செய்வதா? காதல் செய்த பின்னே கல்யாணம் செய்வதா, இல்ல கல்யாணம் செய்த பின்னே காதல் செய்வதா? கேள்வி கேட்டு போட்டீங்க. கேள்வி கேட்டு போட்டீங்க. இந்த ரெண்டு தினமும் இந்த நாளில் நடப்பது தாங்க. ஓஹோ அப்படியா? கொஞ்சம் தைரியத்துக்கு ஒரு சந்தேகம் கேளு கண்மணி, அது தீரும்படி பதிலை எனக்கு சொல்லு அம்மணி. பண்ணுவது எதுக்காக, அதன் காரணத்தை சொல்ல வேணும் கணக்காக. அந்த அக்கா வயிற்றில் 3 மாதமாக வளருது, அந்த முத்து இன்னும் 7ஆம் மாதம் பிறக்க போகுது. உங்க அக்கா வயிற்றில் 3 மாதமாக வளருது, அந்த முத்து இன்னும் 7ஆம் மாதம் பிறக்க போகுது. அது ஆசையாக மாமாவனே அழைக்க போகுது. அது ஆசையாக மாமாவனே அழைக்க போகுது. என் மகன் பைத்தியம் பைத்தியம் என்று உதாசீனப்படுத்தினீர்களே, இப்பொழுது பார்த்தீர்களா எப்படிப்பட்ட உண்மையை கண்டுபிடித்து விட்டான்? பூக்காமலே காய்க்கும் அத்தியை விட வினோதமாகத்தான் இருக்கிறது ரத்னாவின் வாழ்க்கை. கள்ளக்காதலன் இருக்கிறான் என்ற தைரியத்தினால் தான் அன்று கணவன் காயம் பட்டான் என்று தெரிந்தும் கூட கலங்காமல் இருந்து விட்டால் இந்த கள்ளி. என்ன செய்யலாம்? களவாடி மறைத்த முல்லையும் இப்படி உறவாடி தரித்த பிள்ளையும் காட்டிக் கொடுக்காமல் இருப்பதில்லையே. போதும், நீங்கள் எல்லோரும் என்னை கொண்டு விடுவீர்கள் போல இருக்கிறது. கொல்லவில்லை, சொல்லுகிறோம் சில கசப்பான உண்மைகளை. இளவரசியின் அழுகை மக்கள் சொல்லும் அவதூறுகளை மறைத்து விடாது. இந்த ஓமைக்கோலமோ மன்னர் பிரானின் நீதியை மாற்றிவிட முடியாது. பிரிந்தவன் யார் என்று சொன்னால் மருதத்தின் மானங்காக்க மார்க்கம் உண்டா என்று யோசிக்கலாம். வாய் மூடி இருந்தால் வாழவே முடியாது. என் குலவிளக்கு ஒளி கொடுக்கவில்லை, வீட்டையே எரித்து விட்டது. அதனால் கற்பிழந்தோருக்கு நான் வழங்கும் கல்லறி தண்டனையை மன்னர் பிரான் வழங்குவதுதான் முறை. தங்கள் பாசத்திற்கு ஒரு சோதனை அரசு. அன்பிற்கு ஒரே மகள், அனைவருக்கும் ஒரே சட்டம். ஒரே சட்டம். அநியாயத்தை இளவரசியை நாடு கடத்தி வண்டியில கட்டி இழுத்துட்டு வர்றானுங்க.
ஏன் இந்த கொடுமையை செய்தார்கள்? அந்த கொடுமை கடக்கத்து இன்னொரு சந்தோஷ செய்தி இல்ல, இளவரசியார் 3 மாசம் உனக்கு குவா குவா. அப்படியா? அதனாலதான் இளவரசிக்கு தண்டனை கொடுத்து வண்டியில கட்டி இந்த பக்கமா இழுத்துக்கிட்டு வர்றானுங்க. வண்டி எந்த பக்கம் வருகிறது? இந்த பக்கமா வருது. ஓடாதே. கோடரியாலையை வீழ்த்தி விடுகிறேன் அவர்களை. அண்ணே பொறுங்கண்ணே, பொறுத்திருந்து பாருங்கண்ணே. ஏன் அவசரப்படுறீங்க? பொறுமையா இருங்கண்ணே. வாருங்கள், இந்த மரத்தை அப்புறப்படுத்துங்க. சித்தா, ரத்னாவோட வண்டி போகிறது. இருங்க, எங்க போகுது வண்டி? பார்த்துட்டு இருக்க. தப்பி விட்டார். எங்கிருந்தாலும் கண்டுபிடித்து கொண்டு வந்து சேருங்கள். சீக்கிரம். கல்லிருக்கும் முள்ளிருக்கும் கருநாக பாம்பிருக்கும் தொல்லை தரும் பூமியிலே தூய மனம் கொண்டவளே எங்கே செல்கின்றாய் அம்மா, எங்கே செல்கின்றாய்? எங்கே செல்கின்றாய் அம்மா, எங்கே செல்கின்றாய்? எங்கே செல்கின்றாய் அப்பா, எங்கே செல்கின்றாய்? எங்கே செல்கின்றாய் அப்பா, எங்கே செல்கின்றாய்? எங்கே செல்கின்றாய் அம்மா, எங்கே செல்கின்றாய்? அழுகின்றாயா, அழுது விடு. அலைகின்றாயா, அலைந்து விடு. அழுகின்றாயா, அழுது விடு. அலைகின்றாயா, அலைந்து விடு. மழலை சுமந்த மயிலே உலகில், மழலை சுமந்த மயிலே உலகில் கருணையை மட்டும் மறந்துவிடு. எங்கே செல்கின்றாய் அம்மா, எங்கே செல்கின்றாய்? எங்கே செல்கின்றாய் அம்மா, எங்கே செல்கின்றாய்? வாழும் வலிவும் இருந்தாலும் உன் மனதினில் உறுதி நிறைந்தாலும், வாழும் வலிவும் இருந்தாலும் உன் மனதினில் உறுதி நிறைந்தாலும், சூழும் வஞ்சக சூழ்ச்சியில் உந்தன், சூழும் வஞ்சக சூழ்ச்சியில் உந்தன் தோளும் வாழும் என் செய்யும்? எங்கே செல்கின்றாய் அப்பா, எங்கே செல்கின்றாய்? எங்கே செல்கின்றாய் அம்மா, எங்கே செல்கின்றாய்? அரசில்லை, கொஞ்சம் கிளியிடம் மொழி இல்லை. பாடல் பிறந்தும் இசையில்லை. வளர்
பாவை உனக்கும் துணையில்லை. எங்கே செல்கின்றாய் அம்மா, எங்கே செல்கின்றாய்? ஒவ்வொரு இரவும் விடியுமடா, ஒவ்வொரு தடையும் அழியுமடா, உள்ள துணிவும் முயற்சியும் கொண்ட உத்தம வாழ்வும் மலருமடா. கண்ணிலே காண்பதெல்லாம் கவலைகளாய் வளர்ந்தாலும் உண்மை மலரும், ஒளி பிறக்கும், கலங்காதே. உலகத்தில் வாழக்கூடாத ஒரு ஜீவனம்மா? இல்லை, எல்லோருமே வாழ பிறந்தவர்கள் தான். உனக்கு தாய் தந்தை இல்லையா? தாய் இறந்து இல்லை, தந்தை இருந்து இல்லை. கணவன் கண்மறைவில் இருக்கிறார். ஏன்? கள்ளனா? இல்லை. காமுகனா? இல்லை. கொலைகாரனா? இல்லை அம்மா, இல்லை. தொழிலும் படைத்த மூர்க்கனாக இருப்பதால் தான் கற்பிணியான உன்னை இப்படி தவிக்க விட்டிருக்கிறான் உன் கணவன். கொல்லும் புலியும் குடும்பம் நடத்துகிறது, கொட்டும் குளவையும் கூடு கட்டி வாழ்கிறது. இவைகளை விடவா கேவலமாகி விட்டான் உன் கணவன்? அம்மா, அவரை அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் அம்மா. பைத்தியக்காரி, பொங்கும் கடலுக்கு கதிரவன் வெப்பமும் பத்தினி பெண்ணுக்கு தன் கணவனின் கொடுமையும் தெரியாதம்மா, தெரியாது. அவர் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை. அவருக்கு தான் இந்த உலகமே கொடுமை செய்து விட்டது. ஏமா, அவர் அப்படி என்னமா செய்துட்டாரு? நல்லதை நினைத்தார், நல்லதை செய்தார். அம்மா, நீங்கள் எல்லோரும் காட்டிய பரிவுக்கும் பாசத்திற்கும் எந்த கைமாறும் செய்ய முடியாமல் இருக்கிறேன். என் கணவரை தேடி கண்டுபிடித்தால் தான் என் உயிர் என் உடலில் தரிக்கும். தயவு செய்து என்னை போக விடுங்கள் அம்மா. என்னை தடுக்காதீர்கள். சொல்றதை கே. நீ ஒரு உயிரல்ல, இப்போது இரு உயிர்களுடன் இருக்கிறாய். வயிற்றில் ஒரு சுமை, இதயத்தில் பெரும் சுமை. இவைகளை தாங்கிக் கொண்டு எங்கென்று தேடப் போகிறாய்? நீ இங்கே இரு. முடியாது அம்மா, முடியாது. பிரிவின் துயரம் என்னை தீயாக இருக்கிறது. வாங்குவதற்காக வரவில்லை அரசே, ஒன்றை திருப்பிக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். யார் தெரியவில்லையா? அலாவுதீன் அரசே, எங்கள் கண்மறைவில் எத்தனை கொடுமைகள் நடந்திருக்கின்றன. காலந்தானே நன்மை தீமைகளை காட்டிக் கொடுக்கும் கண்ணாடி. தங்கள் மகள் ரத்னா மாசில்லா மாணிக்கம் என்று இப்போதாவது தெரிந்ததல்லவா? தெரிந்து பலன் என்ன? என் கண்மணி எங்கிருக்கிறாளோ, என்ன ஆனாலோ? வருந்தாதீர்கள் அரசே, தப்பிவிட்டதாக சொல்லப்படும் ரத்னா தான் பெற்றெடுத்த ரத்தினத்தோடு திரும்பி வந்தே தீருவான். அதுவரையில் உங்கள் மனப்புண்ணை இந்த பெண்ணை பார்த்து தேற்றிக் கொள்ளுங்கள். இதுதான் நீங்கள் கொடுத்த முத்து, நான் காத்து வந்த சொத்து. இதை திருப்பிக் கொடுக்கவே உங்களை தேடி வந்தேன். விதி என்னை ஓட ஓட விரட்டி அடித்து விட்டது. என்ன சொல்லுகிறீர்கள் அரசே? இது உங்கள் மகள் இல்லையா? மக்கட்பேறு எனக்கு ஏது அரசே? 16 வருடங்களுக்கு முன் பொன்னூர் போரில் நாம் வெற்றி கண்டு என்னாடு திரும்பும் போது ஒரு குழந்தையை கொண்டு வந்து நீங்கள் எனக்கு கொடுத்ததாக சொன்னான் ஒருவர். மக்கள் செல்வமில்லாத எனக்கு நட்பின் சின்னமாக நீங்கள் அளித்த பரிசோ என்று கண்ணாக போட்டி என் பெண்ணாக வளர்த்தேன். நான் அப்படி எந்த குழந்தையையும் அனுப்பவில்லையே. உங்கள் கையெழுத்துள்ள ஒரு ஓலையையும் கொடுத்தான் அரசே. என் கையெழுத்துள்ள ஓலையா? நான் எழுதவே இல்லையே. என்ன அரசே மழுப்புகிறீர்கள்? மருது நாட்டுக்கு இப்படியும் ஒரு வாரிசா? அலங்காரி, என் கருத்து தெரிந்த நாள் முதல் நான் கரம் பிடித்தது 2 மனைவிகள், கையில் ஏந்தியது 2 குழந்தைகள். அப்பா, என் பிறப்பை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லையே. நான் இறக்கும் வரை தேவை இருக்காது என்று நினைத்தேன்.
நிர்பந்தம் வந்துவிட்டது. அரசே, எண்ணற்ற அநீதிகளை புரிந்திருக்கும் என் அண்ணன் இந்த சூழ்ச்சியும் செய்திருக்கலாம் அல்லவா? வீரகேசி வரட்டும். வந்து விட்டேன் அரசே. இவர் யார் தெரியுமா? நன்றாக தெரியும். உன் கொடுமைகளை கண்ணால் கண்டுவிட்டு சொல்கிறார்கள். அரசே, கண்ணால் கண்டதும் போய் காதால் கேட்டதும் போய் தீர விசாரிப்பதே மெய். விசாரிக்கிறேன் தனிமையில். அலங்காரி, இவர்களை உள்ளே அழைத்துச் செல். ஓய்வெடுக்கட்டும். வாருங்கள். நாட்டிற்கு தந்தை போலும் நமக்கெல்லாம் தாய் போலும் இருந்த நமது மாமன்னர் நம்மை விட்டு பிரிக்கப்பட்டு விட்டார் என்ற செய்தியை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சுல்தான் அலாவுதீன் மன்னரை கொலை செய்வார் என்றோ, அதற்கு இளையராணி உடந்தையாக இருப்பார் என்றோ நாம் நினைக்கவே முடியவில்லை. நாட்டிற்கு ஏற்பட்ட இந்த நஷ்டத்தை ஈடுகட்ட எவராலும் முடியாது. அண்ணே, எல்லா இடமும் சுத்தி பார்த்தேன். அந்த ஒரே ஒரு வீரன் தான் இருக்கான். வீரனா? அவனை பார்த்ததும் பயந்து வந்து விட்டாயா? நான் எதுக்கு நான் பயப்படுறேன்? பயம் அண்ணே, அவன் தூங்கிக்கிட்டு இருந்தான். விஷயத்தை கேட்கலான்னு கிட்ட நெருங்கினேன். என்ன முறைச்சு பாக்குறான். அவனிடம் பக்கத்திலே ஊர் எங்க இருக்கிறது என்று கேட்பதுதானே? அந்த பய பாஷை தான் எனக்கு புரியலையே. அந்த பய அந்த வீரம் தான் கூப்பிடுறான். குழந்தையா சொன்ன? இந்த நிலையில் சிரிப்பு கூட வருகிறதா உனக்கு? சோகத்தின் முடிவு செருப்பு தானே. என்ன குழந்தை உன்னை கண்டு பயப்படுகிறது, பேசாம இரு. அட ஒரேடியா கொஞ்சம் அதென்ன? யாரு பெத்த பிள்ளையோ? பெத்தவங்க பார்த்தா ஏச போறாங்க. தொட்டில போடுனேன். குழந்தையும் தெய்வமும் பொது சொல், யார் வேண்டுமானாலும் கொண்டாடலாம். அழகு சிரிக்குது, கரும்பு முகம் கண்டவுடன் கவலை பறக்குது. அரும்புதிர முத்துதிர அழகு சிரிக்குது, கரும்பு முகம் கண்டவுடன் கவலை பறக்குது. பிறந்த போது விருந்து வைக்கும் பெருமை இல்லாது, பிறந்த போது விருந்து வைக்கும் பெருமை இல்லாது, பல பெண்கள் வந்து தொட்டி நாட்டும் சிறப்பும் இல்லாது. பிறந்த போது விருந்து வைக்கும் பெருமை இல்லாது, பல பெண்கள் வந்து தொட்டி நாட்டும் சிறும் இல்லாது. அருமையுள்ள ஆசை தந்தை அருகில் இல்லாது, அருமையுள்ள ஆசை தந்தை அருகில் இல்லாது. வறுமையிலும் சிறுமையிலும் வாட்டம் கொள்ளாது, வறுமையிலும் சிறுமையிலும் வாட்டம் கொள்ளாது. அரும்புதிர முத்துதிர அழகு சிரிக்குது, கரும்பு முகம் கண்டவுடன் கவலை பறக்குது. அரும்புதிர முத்துதிர அழகு சிரிக்குது, கரும்பு முகம் கண்டவுடன் கவலை பறக்குது. குரலை கேட்ட எனது காதில் தேனும் பாயுது. குரலை கேட்ட எனது காதில் தேனும் பாயுது. இருந்த இடத்தை மறந்து மனம் எங்கோ தாவுது, எங்கோ தாவுது, எங்கோ தாவுது. அது பறந்து பறந்து புதிய புதிய கனவு காணுது, அது பறந்து பறந்து புதிய புதிய கனவு காணுது. பிள்ளை பாசத்தினால் என் இதயம் ஆடி பாடுது, பிள்ளை பாசத்தினால் என் இதயம் ஆடி பாடுது. அரும்புதிர முத்துதிர அழகு சிரிக்குது, கரும்பு முகம் கண்டவுடன் கவலை பறக்குது. அரும்புதிர முத்துதிர அழகு சிரிக்குது, கரும்பு முகம் கண்டவுடன்
கவலைக்கு மருந்து, சிரிப்பதுதான் உலகத்திலே கவலைக்கு மருந்து. திகட்டாத அமுதாக இனித்திடும் விருந்து, திகட்டாத அமுதாக இனித்திடும் விருந்து. அரும்புதிர முத்துதிர அழகு சிரிக்குது, கரும்பு முகம் கண்டவுடன் கவலை பறக்குது. அரும்புதிர முத்துதிர அழகு சிரிக்குது, கரும்பு முகம் கண்டவுடன் கவலை பறக்குது, கவலை பறக்குது. யாரியா நீங்க? குழந்தை அழுதுச்சா? ஏமா இந்த குழந்தையோட அம்மா நீங்க தானா? ஆமாங்க. ஐயோ ஐயோ, என்ன கத்துது, என்ன சத்தம் போடுதம்மா. எங்க அண்ணன் தாலாட்டு சொல்லி தூங்க வச்சாருமா. ரொம்ப நன்றிங்க. அடடே, இதுக்கு போய் நன்றி சொல்றீங்களம்மா? ஊரு குழந்தைய ஊட்டி வளர்த்தா தான் குழந்தை தானே வளருங்கிற கொள்கை உடையவருமா எங்க அண்ணன். நான் அப்படித்தான். குழந்தையை விட்டு எங்க போனீர்கள்? தண்ணி கொண்டாட போயிருந்தேன் ஐயா. பகலெல்லாம் உழைச்சிட்டு வர்றவருக்கு காலாகாலத்துல சமையல் செய்து போட வேணாமா? சிறு குடிசை, சிறு குடும்பம், பெரும் வாழ்வு. ஏனம்மா, சண்பகப்பட்டி எங்க இருக்கிறது? அங்கு முத்தப்பர் என்ற ஒருவர் இருக்கிறார். செண்பகப்பட்டி இங்க இருந்து 4 காத தூரம் இருக்கு. என்னது 4 காதமா? ஐயோ ஐயோ, உங்க 2 பேரையும் பார்த்தா ரொம்ப கலைச்சவங்க மாதிரி இருக்கு. இருங்க, சாப்பிடறதுக்கு ஏதாவது கொண்டு வர. ஐயோ கொண்டு வாங்கம்மா. இல்லை, சும்மா இருந்தேன். நம்மளா கேட்டா பிச்சை, அவங்களா கொடுத்தா விருந்து. சாப்பிட்டுட்டு போவோமே. அம்மா, எங்களுக்காக சிரமப்பட வேண்டாம், கொஞ்சம் பழையது இருந்தா போறோம். தத்தா, இன்று நீ எனக்கு செய்ய போகும் கடைசி பணிதான் என் லட்சிய போராட்டத்தின் முதல் அணி. நான் என்னங்க செய்யணும்? மன்னர் தன் மரணத்திற்கு முன் எழுதுவதைப் போல் ஒரு ஓலை எழுத வேண்டும். அதில் மருத நாட்டு மகுடம் யாருக்கு என்பதை விளக்க வேண்டும். இந்த அப்படியே செய்கிறேன். உன் உன்னத பதவி, தைரியத்தின் இளவரசு பட்டம், அவனுடைய உல்லாச வாழ்க்கை அனைத்துமே நீடிக்க வேண்டுமானால் என் திட்டத்திற்கு நீ இணங்கித்தான் ஆக வேண்டும். தாங்கள் பேசுவதை பார்த்தால் நான் முன்பு பேசியதில் ஒரு சிறு அவ்வளவுதான். எழுது. யார்? பார்த்திபரா? பாராளும் மன்னர்களின் தலைவிதிகள் எல்லாம் அந்த பாவியின் கையில் சிக்கி இருக்க வேண்டும். இன்னும் எத்தனை கொடுமைகளை என் கண்கள் காண வேண்டி இருக்கிறதோ தெரியவில்லையே. வருந்த வேண்டாம் அரசே, அனைத்திற்கும் ஒரு முடிவு. பாவி, நான் உனக்கு செய்த சேவைகளுக்கு நன்றி ஆயுது. ஆம், தைரியம் உன் மகன் என்பது அரசாங்க ரகசியம். அது ஒருவருக்குத்தான் தெரிந்திருக்க வேண்டும். தைரியம் தைரியம் உங்களுடைய மகன் இல்லை அம்மா, அவன் என்னுடைய மகன். தைரியம் என் மகன் இல்லையா? அப்படியானா என் குழந்தை, என் குழந்தை தத்தரே, என் குழந்தை யார்? என் குழந்தை எங்கே? பக்கத்திலேயே உங்கள் குழந்தை இருக்கிறது. யார்? ஆஷாதான் இருக்கிறாள். ஏன் ஏமாற்றுகிறேன்? ஏமாற்றவில்லை அம்மா, உங்களுக்கு குழந்தை பிறந்ததும் பிள்ளை மாற்றம் செய்து விட்டார் வீரகேசி. உங்கள் குழந்தையை கொன்று விடும்படி என்னை வற்புறுத்தினார். அந்த அம்மா கொலைபாதகத்துக்கு அஞ்சி பாதுஷாவுடன் அனுப்பி வைத்து, அதுதானம்மா இந்த ஆஷா. ஆஷா என் மகளா? என் மகள் ஆஷா? அம்மா, ஆஷா, அம்மா, என் மகள், அம்மா, என் தந்தை, அம்மா. நீங்கள் பெற்றெடுத்தது ஆஷாவாராம், அருமையாக வளர்த்தது தைரியத்தை தான். அவனை கைவிட்டு விடாதீர்கள் அம்மா. இல்லை, என் உயிர் உள்ளவரையும் அவனையும் என் மகனாகவே மதிக்கிறேன். வங்க கடற்கரையெல்லாம் சங்கத்தமிழ் வளர்த்த மன்னர் குடியில் பிறந்தாள் ஒருத்தி. வேங்கையை வென்றிடும் வீரனுக்கு மனைவியானாள். மாமன் பகையானான், மணவாளன் பிரிக்கப்பட்டான். கருவுற்றாள் அம்மங்கை, ஐயுற்றார் அவள் தந்தை. கள்ளக்காதல் என தண்டனை கொடுத்தார். முல்லை மலர் தூவி வழிபட்ட மக்கள் கல்லை எடுத்து அடித்தனர். காட்டு விலங்குக்கு உணவாக நாட்டை விட்டே அகன்றார்.
கேட்டாலே நெஞ்சு வெடிக்கிற செய்தி தான் கொண்டாந்துருக்கீங்க. இத்தனை நாளா ஏன் சும்மா இருந்தீங்க? அப்பவே வந்திருந்தா இதுக்குள்ளாக பார்த்திப மகாராஜாவை விடுதலை செஞ்சிருக்கலாமே. என்ன தாத்தா செய்யறது? காடு மேடுன்னு சுத்தினத்துக்கு அப்புறம் தானே உங்க இடம் எங்களுக்கு தெரிஞ்சு வந்தோம். ஏன் சுத்தினீங்க? நேரு வழி இருக்கே தம்பி. இருக்கிறது, ஆனால் என் விதிவழி நேராக இல்லை. புறப்பட்டேன் உங்களை தேடி, அலைந்தேன் வேறொன்றை தேடி. தேடினாள், ஓடினாள், அழுதாள், அலைந்தாள். கடும் பனியும் கொடும் வெயிலும் அவளுடன் நெடும் பயணம் வந்தது. கண்கள் மூடவில்லை, கால்கள் ஓயவில்லை, போனவரை காணவில்லை. கடைசியில் மீனவரை சரணடைந்தார். ஏன் முரசு கொட்டுகிறார்கள் தெரியலம்மா, இருங்க பார்த்துட்டு வரேன். என்ன பாசி, யார் வந்திருக்கிறார்கள்? அம்மா, இவங்க ஒரு துக்கமான செய்தி கொண்டாந்துருக்காங்க. யார் அது? அம்மா, 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 என் கண், ஜீவா, என் கண், நான் கனவு காண்கிறேனா? இல்லை அம்மா, இல்லை. நீங்கள் கனவும் காணவில்லை, நான் உங்கள் கற்பனையிலும் தோன்றவில்லை. எதிரே நான் இருக்கிறேன். என் செல்வமே. ஐயா, அம்மா, இவன் தான் என் மகன், நான் தேடிய செல்வம். கண்ணி, உனக்கு ஒரு குறையும் இல்லையே? உங்கள் ஆசியால் ஒரு குறையும் இல்லை அம்மா. உன் நேர்மை உன்னை காப்பாற்றிருக்கிறது மகனே. மன்னர் அலாவுத்தீன் இருக்கிறார் அம்மா, இருக்கிறார். விவரம் பிறகு சொல்லுகிறேன். ஆமாம்மா. அம்மா, வந்த கலப்பு நாக்க இழுக்குதம்மா. அவரு கதை பெரிய ராமாயணமா, நாங்க அப்புறம் சொல்றோமே. நீயும் ஜீவகனுடன் தான் வந்திருக்கிறாயா? ஆமாம்மா, நான் அண்ணன் கூட தான் இருக்கேன். அவர் ராமர், நான் லட்சுமணன். இல்லை, இவன் சுக்ரீவன். அப்படித்தான் வச்சுக்க. அம்மா, நீங்கள் எப்படி இங்கே வந்தீர்கள்? ஆற்றங்கரையில் மயங்கி கிடந்த என்னை இவர்கள் தான் காப்பாற்றினார்கள். அப்படியா? மிக்க நன்றி ஐயா. நன்றி ஐயா. நல்லது விளையிறது குடிசையிலங்கிறது சரியாதான் இருக்கு. ஆமாம்பா, என்னை மட்டுமா, ஆதரவற்ற இன்னொரு அநாத பெண்ணையும் காப்பாற்றிருக்கிறார்கள். யாரம்மா அந்த பெண்? ஊர் பெயர் சொல்ல மறுக்கிறாள். பெருங்குடி மகள் போல் இருக்கிறாள். தன் கணவனை தெய்வம் என தொழுகிறாள். எந்த கொடியவனோ அவள் கணவன். காதலிக்க தெரிந்தது, காப்பாற்ற தெரியவில்லை. தெரிந்திருக்கும், ஆனால் முடிந்திருக்காது. நல்ல நினைப்பு உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைப்பதில்லை. அம்மா, ஒரு வகையில் உங்கள் மகனும் குற்றவாளிதான். நீ என்ன சொல்கிறாய் ஜீவகா? நீ யாரையாவது? ஆமா, மனமாற காதலித்தேன், மாலையிட்டு மனம் புரிந்தேன். என்ன? எனக்கு தெரியும். எல்லாம் கனவு போல் நடந்து விட்டது தாயே. சர்க்குணன், சன்மார்க்கன், சத்தியசீலன் என் மகன் என்று பெருமைப்பட்டேனே, அதற்கா இப்படி செய்தாய்? அம்மா, இவைகளெல்லாம் சொல்ல காலமும் நேரமும் ஒத்து வரவில்லை தாயே. மகனை மனக்கோலத்தில் காண வேண்டும் என்று உங்கள் மனம் எப்படியெல்லாம் துடித்திருக்கும் என்பது எனக்கு தெரியும். கடமைகளையே செய்ய வற்புறுத்தும் நீங்கள் காதலுக்கும் ஒரு கடமை உண்டு என்பதை மறுக்க மாட்டீர்கள் என்பதும் தெரியும். பெற்ற நாட்டுக்கு பணிபுரியும் போது பற்றி எரியும் பாலைக்கு பனிமலர் போல், பால் நிலவு போல் வந்தாள் பாவையொருத்தி. கண்டேன், காதலித்தேன், கட்டுண்டேன், பொறுத்திருந்தேன். போற்றி வளர்த்த எங்கள் காதலை தூற்றினர், துண்டாட நினைத்தனர். ஊற்றுவாய் நீர் போல கொட்டி அவள் கண்ணீரை மாற்றுவார் யாரும் இல்லை. மனம் துணிந்தேன், மனம் புரிந்தேன். என்னை கைப்பிடித்ததும் அவள் கையை விட்டு எல்லாமே போய்விட்டது. பிறந்த நாடு வேண்டாம், பெற்றெடுத்த தந்தை வேண்டாம், மாளிகை வேண்டாம், மணிமுடி வேண்டாம், மணவாளன் நிழலொன்றே போதும் என்று புறப்பட்ட புண்ணியவதி அம்மா அவள். இந்த பூமாதா மண்ணாக பிறந்த குற்றத்திற்காக கடலை சுமந்தாள், மலையை சுமந்தாள், மரத்தை சுமந்தாள். அவள் பெண்ணாக பிறந்த குற்றத்திற்காக கண்ணீரை சுமந்தாள், கருவை சுமந்தாள், கணக்கில்லாத வேதனைகளை சுமந்து கொண்டே அலைகிறாள் அம்மா. என் ரத்னா எங்கு சென்றாளோ, என்ன ஆனாளோ? ரத்னா, ரத்னா.